இந்த காலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி அன்போடு காதலன் நான் நான் எழுதும் கடிதம் இல்லை மடல்னு வச்சுக்க. என்னடா மிமிக்கிரிலாம் ட்ரை பண்ணுறானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த படத்தை பற்றி, இந்த பாட்டை பற்றின ரிலேட்டடான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்னடா ரிலேட்டடான சம்பவம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த குணா படத்தில் வரக்கூடிய ஒரு குகை இருக்கு இல்லையா, இந்த குகையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த குகை வந்து கொடைக்கானலில் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு இடமே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குணா குகையில வந்து நிறைய பார்வையாளர்களை அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து டேஞ்சரஸான ஒரு இடம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பார்வையாளர்களை பக்கத்துல அனுமதிக்க விடாம தூரத்துல இருந்து இந்த பாத்துக்கப்பா இதான்ப்பா குணா குகை, அப்படியே கிளம்பிடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல நிறைய பேர் வந்து உள்ள போய் பார்த்திருக்காங்க. நம்ம கமலஹாசன் சார் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயே வந்து ஒரு பாட்டை எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இருந்துதான் அதுக்கு பேரு குணா குகை அப்படின்ற பேரு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டெவில்ஸ் கிச்சனா என்ன, பேய்களின் சமையலறை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேய்களின் சமையலறையா, அது எப்படி சமைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பேரு தான் அது. பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு அமானுஷ்யம் கலந்த ஒரு இடமா தெரிஞ்சதுனால அங்க போனவங்க பார்த்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து பேய்களின் சமையலறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே பேர்லயே அழைச்சிட்டு வந்துட்டு இருந்த அந்த சமயத்துல நம்ம கமல் சார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான முயற்சி தானே இவர் எப்பயுமே எடுப்பாரு. அதனால இவர் அந்த குணா குகைக்குள்ள போயிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு பாட்டு எடுத்து அதை ரிலீஸ் பண்ணவும், இது வந்து குணா குகை அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் ஃபேமஸா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குணா குகைகளை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பள்ளத்துல விழுந்தவங்களால தப்பிக்கவே முடியாது, அங்க போனாங்கன்னா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்காம. அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 12 பேர் பக்கம் இறந்துருக்காங்க. இந்த 12 பேர் இறந்ததுனால இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலும் அமானுஷ்யம் வாய்ந்த ஒரு குகையாகவும் ஒரு அபாயகரமான ஒரு பகுதியாகவும் இது வந்து ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை எல்லாத்தையுமே படிச்ச ஒரு டைரக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை வந்து நம்ம ஏன் ஒரு படமா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவமா கூட இருந்திருக்கலாமோ என்னமோ நமக்கு தெரியல. அந்த டைரக்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறாரு. இந்த மஞ்சுமெல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெளிவா பாத்திரலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. நம்ம ஊர்லயே நம்ம வந்து நிறைய ட்ரிப் எல்லாம் போடலாம் பிளான் பண்ணுவோம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவாவுக்கு வாழ்க்கையில ஒரு டைமாவது போயிட்டு வந்துடணும்டா, அதுதான்டா நம்ம வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர்ந்த லட்சியத்தோட நிறைய இளைஞர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தெரியும் ஏன்டா இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படத்துல தான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கோவாக்கு போனா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நேர்ல போயிட்டு இருந்தவங்கள ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்படி வந்து எல்லாருக்குமே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில அங்க போகணும் அப்படின்றதே ஒரு எண்ணமா இருந்துட்டு, அதே மாதிரிதான் இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து அங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலப்போக்கில் அங்க போக முடியாட்டி என்ன, இங்க போக முடியாட்டி என்ன, இங்க போவோம், ஆனா இங்கேயாவது போக முடியாது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் ஏதோ ஊட்டி கொடைக்கானல் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துல கவுண்டமணி கூட சொல்லுவார் இல்லையா, நாட்டுல எவ்வளவோ இருக்கு ஏழைக்கே தெளிவுன்ற மாதிரி, நமக்கேற்ற மாதிரி ஏதோ வத்தலோ தொத்தலோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கொடைக்கானலாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயக்குள்ள கொடைக்கானல் போடுறப்ப குணா குகையை போய் பார்த்து அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கிக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் சிக்கிறாரு. அவரை அந்த இடத்துல இருந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணி வெளியே கொண்டு வர்றாங்க இப்படிங்கிறதா அந்த மஞ்சுமெல் பாய்ஸோட கதை. இதை கேட்ட உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் அந்த குணா குகையை பத்தியே நம்ம படிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் படிச்சதுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அதை காமிக்கிறாங்க. இந்த கான்செப்ட் படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போகணும் ஆசைப்படுறாங்க. போற இடத்துல வந்து ஒரு பையன் வாட்டிக்கிறான், அவனை எப்படி ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்துறாங்க இப்படிங்கறதான் கதையா இருக்கு. நான் என்ன படம் பார்க்கல, இந்த மாதிரி வந்து விமர்சனத்துல தான் நானுமே பார்த்தேன். கதை இப்படி இருக்கிற இந்த சிம்பிள் கதையை வச்சு திரைக்கதையை ரொம்ப ஆழமா அழுத்தமா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப பதபதைக்க வைக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படமா இதை கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து தமிழ்ல எப்படா ரீமேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு இருக்கு. அவ்வளவு அழகா வந்து இந்த படத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரைக்கதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இப்ப வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீரியஸான சீன் நடந்துட்டு இருக்கான், அதுக்கு சம்மந்தமே எல்லாம் இன்னொரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி படத்துல வந்து நம்ம அவருமே அந்த படத்தோட டைரக்டர் வந்து அவருமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இதே மாதிரிதான் இந்த குணா குகையில வந்து அந்த பையனை ரிஸ்க் பண்ண போகுது எடுக்கிறாங்க வெளியே எடுக்கிறப்ப
இந்த பாட்டு வருது. என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு சொல்லி நம்ம கமலஹாசன் சார் பாடின பாட்டை அந்த பையன் அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றப்ப அவரு ரத்த கிளையா உள்ள கிடக்குறாப்புல அவர் தூக்கிட்டு வெளியே வர்றப்ப இந்த பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாட்டுமே கரெக்டா சிங்க ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூஸ் பன்ஸ் மூமெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து கேரளாவிலுமே தமிழ்ல தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையா இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இந்த படம் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்துல இந்த குணா குகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குணா குகை ரொம்ப அபாயகரமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இது டெவில்ஸ் கிச்சன் முன்னாடி அழைச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை பத்தி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த படம் எப்படா இங்க ரிலீஸ் ஆகும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், பகிர்ந்துக்கிட்டேன். இது போன்ற வீடியோக்கள் என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.